புதுசாக நமக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை பதிவதற்கு மத்திய அரசாங்கம் புதுசாக ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட்டுங்கன்னா, நம்மகிட்ட கண்டிப்பாக ஆதார் இருக்கணும், ஆதாரோட ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் புதுசாக ஓட்டர் ஐடி பதிய முடியும், கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு voters.eci.government.in கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். முன்னாடிலாம் நம்ம வந்துட்டு ஆதார் இல்லாமலே வந்து நம்ம வந்துட்டு பதிச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு ரூல்ஸ் மாறிச்சு, அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக ஆதார் கார்டும் ஆதாரோட ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அதுக்கு நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து கேப்சா என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். சில சமயங்கள் ஓடிபி உங்களுக்கு வராது, டிலே ஆகும். ஸோ மறுபடியும் நமக்கு வந்து ரீசெண்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஃபோனுக்கு வந்துட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி கொடுத்துட்டு நமக்கு வெரிஃபை கொடுக்கணும். வெரிஃபை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி சக்ஸஸ்னு வந்துடும். அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு நம்ம லாக்இன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இந்த பேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து புதுசாக எப்படி வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற ஓட்டர் ஐடி ப்ளஸ் கரெக்ஷன், அப்போ வந்துட்டு நம்ம என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக வந்துட்டு ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய பிஎல்ஓ வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறாங்க, இதில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஃபார்ம் 6ங்கிறத ஃபஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஃபார்ம் 6 வந்துட்டு நம்ம லோக்கல் உள்ளவங்க வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 6ங்கிறது வந்துட்டு வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, புதுசாக நம்ம வந்துட்டு ஓட்டர் ஐடி பதிஞ்சிக்கலாம். இந்த பேஜில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன ஸ்டேட்டுங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறதையும் இதில் செலக்ட் பண்ணணும். அடுத்து நமக்கு சட்டமன்ற தொகுதி கேட்டிருக்காங்க. சட்டமன்ற தொகுதி கரெக்டாக வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா வந்து உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக வந்து உங்கள் சட்டமன்ற தொகுதி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஆதார் கார்டோட உங்கள் நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி லிங்க் பண்ணாத பட்சம் வந்துட்டு உங்களால் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி வரும். அதோட உங்களுடைய அடிஷ்னல் டாக்குமெண்ட்டையும் உங்களோட அட்டாச் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நேம் வந்து உங்கள் ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அதே பேர் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நேம்லேயே லாஸ்ட் நேம்லேயே கரெக்டாக நம்ம கொடுத்துக்கணும். ஸோ உங்கள் ஆதாரில் வந்து அன்புன்னு இருந்துச்சுன்னா வெறும் அன்புன்னு மட்டும் தான் டைப் பண்ணணும். அப்படி இல்லை அன்பு எஸ் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அன்பு எஸ்னே வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அன்பு சண்முகம் அப்படின்னு சில ஆதார் கார்டில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் நேமில் வந்துட்டு அன்புன்னு போட்டு சர் நேமில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் நேம்லேயே வந்து உங்களுடைய அன்பு சண்முகம் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து லிங்க் ஆயிடுது. ஸோ கரெக்டாக உங்கள் ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அதை நம்ம வந்துட்டு கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்துட்டு சென்ட் ஆகாது. ஸோ மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து அந்த பேஜ் வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகாது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை நீங்கள் நியர்பை பிஎல்ஓ பார்த்து கொடுத்துடலாம். அதோட உங்களோட அடிஷ்னல் டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிஎல்ஓ வந்து சரி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களோட ஃபாதர் நேம் கரெக்டாக கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் நம்பர் வந்துட்டு உங்களோட இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பராக இருக்கலாம். ஆனால் கடைசியாக வந்து நமக்கு ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த ஆதார் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நீங்கள் மேல் ஃபீமேலான்னு கேட்கும், கரெக்டாக அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருங்க. உங்களுடைய ஆதாரில் உள்ள மாதிரி என்ட்ரி கொடுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட் இருந்துச்சுனாலும் அதில் எது கரெக்டாக இருக்கோ அந்த இதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்குங்க. உங்களுடைய பிறந்த தேதிக்கு வந்து ஒரு 6 விதமான டாக்குமெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து அக்செப்ட் கொடுக்குறாங்க ஓட்டர் ஐடி பதிறதுக்கு. ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. மேக்ஸிமம் அந்த ஆதாரில் உள்ளதை கொடுத்துருங்க, அது உங்களுக்கு லிங்க் ஆகிடுது. ஸோ ஆதார் கார்டை கொடுத்துட்டு ஆதார் வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். அது நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருந்தாலும் சரி, ஜேவிஜி ஃபார்மெட்டில் வச்சிருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிடுது. ஸோ டாக்குமெண்ட்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் ப்ரூஃப்க்குமே வந்துட்டு ஒரு 6 விதமான அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு டிசபிலிட்டி பர்சனான்னு கேட்கும். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதோடைய டாக்குமெண்ட் வச்சு கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஆப்ஷன் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. உங்களோட ஃபாதர் மதர் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டர் ஐடி வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இதே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து வில்லேஜ் கேட்டிருக்கு. வில்லேஜ் வந்து நீங்கள் இருக்கிற வில்லேஜை கொடுத்துருங்க. உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டையும் கரெக்டாக கொடுத்துங்க. உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறதையும் நம்ம கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதையுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக கொடுத்துக்குங்க.
அடுத்து கீழே வந்து பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வில்லேஜில் என்ன பிளேஸ் போட்டிருக்கீங்களோ அதே வந்துட்டு நம்ம வந்து கீழே பிளேஸுங்கிற இடத்துல என்ட்ரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. கேப்சா கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி போகும். அதாவது சில பேர் வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணீங்க, ஆதாருக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓடிபி வந்து உங்கள் இண்டிவிஜுவல் நம்பருக்கு வந்துடும், நீங்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஓடிபி உங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க நம்பருக்கு சென்ட் ஆகும். இப்போ வந்துட்டு நமக்கு இசைன்கிறது வந்து இதில் வந்துட்டு ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க, கீழே போட்டிருக்காங்க, உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இசைன் பண்ண முடியல, ஆதாரோட ஃபோன் நம்பர் லிங்க் ஆகலை, அப்படி இல்லை பேர் வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகியிருக்கு, எனக்கு கரெக்டான பேர் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து உங்களை பிஎல்ஓ ஆஃபீஸரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நேராக போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஃபார்ம் வந்துட்டு அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஏற்றிடுவாங்க. ஸோ இது 2 ஆப்ஷன் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2 ஆப்ஷன் இருக்குன்னு. அந்த 2வது ஆப்ஷன் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இசைன் எப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய டீட்டெயில்ஸ், பேர், ஃபாதர் நேம், அட்ரஸ் எல்லாமே வந்திருக்கும், பிறந்த தேதி எல்லாமே வந்துருக்கும். இதை நல்லா சரி பார்த்துக்குங்க. அது அப்படியே நீங்கள் வந்துட்டு டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே எடிட் ஆப்ஷனும் இருக்கும். இப்போ இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் பண்ணிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, தப்பாக இருக்குது அப்படின்னா கீப் எடிட்டிங் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இசைன் சப்மிட்டும் கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்திருக்காது, இப்போ இதுதான் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதாரோட என்ன நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அது போக வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணும். இது எதுக்காண்டி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஓட்டர் ஐடியில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து ஒரு ஆதாருக்கு ஒரு ஓட்டர் ஐடி மட்டும்தான் இனிமேல் வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியுங்கிற ஆப்ஷனுக்காண்டி இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம கரெக்ஷன் பண்ணியிருந்தாலுமே நம்ம கண்டிப்பாக வந்து இனிமேல் ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கணும். அதே மாதிரி பேருமே வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் புதுசாக ஓட்டர் ஐடியோ இல்லை கரெக்ஷனோ பண்ண முடியும். முக்கியமாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க நம்பருக்கு போகும். அதே மாதிரி வந்து ஆதாரில் உள்ள பேரும் உங்கள் ஓட்டரில் பேரும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உடனடியாக வந்து நமக்கு வந்து டவுன்லோட் பண்ண வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் எண்டில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு இங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ வந்துட்டு 1 மந்தில் வந்துட்டு உங்களுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ரூவ் கொடுத்துருவாங்க. நம்ம ஆன்லைனில் எடுத்துக்க வேண்டியதான். அங்கிட்டு ஒரு மாதத்தில் வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த வெப்சைட்டில் சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அதாவது உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் பேர் பக்கத்தில் ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது டாட் வச்சு வந்திருக்கு, இனிஷியலுக்கு முன்னாடி டாட் வச்சு வந்திருக்கு, இல்லைனா இனிஷியல் வந்துட்டு உங்கள் பின்னாடி வந்து டாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து பேர் வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர் அப்செட் பண்ணாது. ஸோ வந்து இது வந்து நம்ம எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புகாரை தெரிவிக்கிறோம். இதை உடனடியாக சரி செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.